இது பிரபாகரன் யுகம், அவன் பிள்ளைகளின் காலம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தை திராவிட இயக்க வரலாற்றுக்குள் சுருக்கிறது. பெரியாருக்கு பின் அண்ணாவுக்கு பின் என்று சுருக்குவது. இது பெரியார் மண் அண்ணா மண் என்று பேசுவது. ஏன் இது சேர சோழ பாண்டியர்கள் மண் என்று இல்ல? ஏன் இது தீரன் சின்னமலை பூமி, இது பூலித்தேவன் பூமி, இது மருதுபாண்டியர் பூமி, இது அழகுமுத்துக்கோனின் தேசம் என்று ஏன் இல்ல? ஏன் இல்ல? இது சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவனும் வன்னிக்காலடியும் களமாடிய பூமி என்று ஏன் இல்ல? இது வள்ளலார் பூமி, வைகுந்தர் பூமி என்று ஏன் சொல்லல? இது சிவானந்த பூமி, சிங்காரவேலர் பூமி என்று ஏன் சொல்லல? இது காமராஜர் பூமி, கக்கன் பூமி, இது முத்துராமலிங்க தேவர் நிலம் என்று ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இது அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் வாழ்ந்த பூமி என்று ஏன் சொல்லல? சாதி ஒழிப்பிற்கு நீங்க தான் போராடினீங்களா? பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். பெரியாரும் போராடினார். அப்ப என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சிங்காரவேலரும் ஜீவானந்தரும் இந்த நிலத்தில் செய்த வேலை என்ன? என்ன வேலை செஞ்சான்? வைகுந்தரும் வள்ளலாரும் என்ன வேலை செஞ்சாங்க? சாதி ஒழிப்பு தாண்டா வைகுந்தர் செஞ்சது, சாதி ஒழிப்பு தாண்டா வள்ளலார் என்ற மகான் செய்தது. அதெல்லாம் பேசல. பாலியல் விவாகத்தை எதிர்த்தார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். 700 கிராமத்துக்கு எல்லா சாதிக்காரனும் தண்ணி குடிக்கணும்னு ஒரே கிணறை தன் தோட்டத்தில் வெட்டி கொடுத்தார். 700 கிராமத்துக்கு கூப்பிட்டு ஒரே சமபந்தி விருந்து இன்னைக்கு நடத்துறத துவையல் விருந்து என்று எல்லாரையும் வச்சார். அதை வைகுந்தர் செஞ்சார். அன்பு வழி என்ற தனி மதத்தை உருவாக்கினார். எல்லா சாதியும் ஒண்ணு நினைச்சு. அது சாதி எதிர்ப்புக்கான புரட்சி இல்லையா? அதையே உங்க நாக்கு பேசல சுலுக்கிக்கிறதா? இது தமிழர் பூமி, அப்படிதான் பேசணும் இனிமே. இது வல்வன் பூமியடா, அறிவு மூதாட்டி அவையின் தாயகமடா, கண்ணகி பெருமாட்டியின் நிலமடா. இது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பொதுமறை நந்த பிதாமகனின் பூமி. இது ஒண்ணும் கிடையாது, சும்மா நொறுங்கி போனது. இது என் தேசம், தமிழ் தேசம். இந்த நிலத்தின் அரசியல் என் அரசியல், தமிழ் தேச அரசியல். இங்கு வாழும் மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இதை பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். அப்ப நீங்க எல்லாம் எங்க அண்ணன் போராடிய போராட்டத்தை, ஈழ விடுதலையை ஆதரித்தது அது ஏமாற்றா? ஈழ விடுதலை என்பது தமிழ் தேச விடுதலை, தமிழ் தேச அரசியல். அப்ப அதை ஆதரிச்சது நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன் வச்சோம். அப்புறம் என்ன பண்ணீங்க? மூச்சை மூடிட்டீங்களா? அப்புறம் விட்டுட்டீங்க? வெற்று கூச்சல். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற